Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தென் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்னன்னு கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன் ஆஃப் அதாவது வேரியஸ் ஃபேக்ட் திங்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்வோம். ஸோ நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம செக்யூர் பண்ண போகிறோம், அதாவது பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறோம். ஏதாவது ஒரு அன்வான்ட் ட்ரீட்ஸ்லேருந்து அதாவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து எப்படி நம்மளுடைய டேட்டாவையும் இன்ஃபர்மேஷன்ஸையும் பாதுகாக்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு த ப்ராக்டிசஸ் பாலிசிஸ் அண்ட் மெஷர்ஸ் implement to protect the sensitive data, நம்மளுடைய ரொம்ப முக்கியமான டேட்டா, தென் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நெட்வொர்க்ஸ் எல்லாம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்ல இருந்து தென் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய அதாவது தேவையில்லாதவங்கள டிஸ்க்ளோஷர் அப்படின்றப்ப நம்ம வெளிப்படுத்துறது. ஓகேவா, அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நான் எப்படி டேட்டாவை பாதுகாப்பேன், ஏதாவது ஆல்டர் பண்ணுவேன் என்னோட டேட்டா, டிஸ்ட்ரப்ஷன்ல இருந்தும் எப்படி பாதுகாப்பேன். அதாவது டிஸ்ட்ரப்ஷன் மீன்ஸ் சம்திங் இன்டர்ஃபியர் ஆகுறது. ஓகேவா, நம்ம டேட்டா செக்யூரா வச்சிருக்காம அன்செக்யூர் ஆகிறதுக்கு வர அந்த இன்செக்யூரிட்டியை நான் எப்படி போக்குவேன், அதை எப்படி பாதுகாக்கிறேன், இதுதான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ பிரைமரி கோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா 3 தான். அதை CIA ட்ரைட் அப்படின்னு சொல்வோம், அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இதை பற்றி தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே எல்லா கொஷினுக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவு இந்த 3 கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா என்ன? ஓகேங்களா, ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி மீன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை எந்த அளவுக்கு நம்ம சீக்ரெட்டா அதாவது செக்யூரா வச்சிருக்கோம் அப்படின்றது தான், எவ்வளவு ரகசியமா இருக்கு அப்படின்றது. அப்போ ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், அப்பதான் அந்த டேட்டா ரொம்பவே செக்யூரா இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா இப்ப சொல்லுவாங்களே இந்த ஃபைல் ரொம்ப கான்ஃபிடென்ஷியாலிட்டியான ஃபைல், ஸோ அதை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அதுதான். ஸோ என்ஷூர் தட் ஒன்லி ஆத்தரைஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் என்டிட்டிஸ் கேன் ஆக்சஸ் த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கரெக்டான பர்சன்ஸ் தான் ஆக்சஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னன்னா அதாவது ஒன்று சேர்ந்து ஒரு இதுவா செய்யறது. ஓகே, என்ஷூரிங் த டேட்டா இஸ் அக்யூரேட், கன்சிஸ்டன்ட் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ட்ரஸ்ட் வர்த்தி மீன்ஸ் கரெக்டான பர்சன் நம்மளுக்கு எந்த ஒரு அதாவது நம்பிக்கைத்தவங்க இல்லாம, ஓகேங்களா, நம்மளால அவங்க செக்யூரான பர்சன் அப்படின்னு கரெக்டான பர்சன் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்மளோட டேட்டாவோ ஆல்டரோ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது தான் இன்டெகிரிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி அப்படின்னா என்னது? நம்மளோட டேட்டா எந்த அளவுக்கு நமக்கு ஆக்சசிபிளா இருக்கு அப்படின்றது தான். ஸோ என்ஷூரிங் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம் ஆர் ஆக்சசிபிள் அண்ட் யூசபிள் when needed by the authorized user. நமக்கு ஒரு நிமிஷம் வேணும், டேட்டா வேணும் அப்படின்னா எனக்கு நான் ஆத்தரைஸ்டு பர்சன், ஓகேங்களா, அந்த டேட்டா நான் ஆக்சஸ் பண்ற உரிமை என்கிட்ட இருக்கு. அப்ப நான் எனக்கு வேணும்ன்ற நேரத்தில் அந்த டேட்டா எனக்கு கிடைக்கணும், அதுக்கு பேரு அவைலபிலிட்டி. ஸோ நம்மளோட டேட்டா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பொறுத்தளவு எப்படி இருக்கணும்னா கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும். தீஸ் ஆர் த கோல்ஸ். ஓகேவா, எதுக்கு அப்படின்னா நம்மளோட டேட்டாவை அன்வான்ட் ட்ரீட்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக. அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்? என்கிரிப்ஷன், ஃபயர்வால்ஸ், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பத்திரமா பார்த்துக்கலாம் அன்வான்ட் ட்ரீட்ஸ்ல இருந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு? கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சேம் ஆன்சர் தான். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்களோ அதே தான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணவும் ஹேண்டில் பண்ணவும் நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெயின் கேரக்டரிஸ்டிக் எல்லாமே தேவை. என்னெல்லாம் பார்த்தோம்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே, கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறது சம் ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் மட்டும்தான் பண்ணணும்.
ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவெல்லாம் ஹைட் பண்ணி அதாவது ஹிடன் பண்ணி வச்சிருவோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இது முக்கியமாக கொண்டு வரோம்னா ப்ரொடெக்டிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஹெல்ப் சேஃப்கார்ட் பர்சனல், நம்மளோட பர்சனல் டேட்டா பத்திரமா இருக்கிறதுக்கும் ஃபினான்ஷியல் டேட்டாஸ் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சென்சிட்டிவ் டேட்டா பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அன்ஆத்தரைஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ஃப்ராட் இருந்தும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் யூசிங் என்கிரிப்ஷன் டெக்னிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்கிரிப்ஷன் என்ன பண்ணும், ரீடபிள் ஃபார்மில் இருக்க டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங் யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல், தட் மீன்ஸ் பாஸ்வேர்ட் பயோமெட்ரிக் மீன் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேங்களா, ஸோ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம்னா அவங்க மட்டும் தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் பயோமெட்ரிக் நமக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய அதாவது கைரேகை அதை நம்ம வைக்கிறப்ப தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அடுத்து பார்த்தோம்னா இன்டெகிரிட்டி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இட் என்ஷோர்ஸ் தட் இன்ஃபர்மேஷன் ரிமைன்ஸ் அக்யூரேட்டாக இருக்கா, கம்ப்ளீட்டாக இருக்கா, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கா, அதனோட டேட்டா ப்ராசஸ் முடிகிற வரையுமே ஃபுல்லா இதெல்லாம் செக் பண்றது தான் இன்டெகிரிட்டி ப்ராசஸ். ஓகேவா, நம்மளோட டேட்டா இன்டெகிரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் டேட்டாவா இருந்தாலும் சரி எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் ரிலியபிளா நமக்கு ஏத்தாப்புல அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நம்மளோட டேட்டா கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, அதை செக் பண்றது இன்டெகிரிட்டியோட வேலை. எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷிங் டெக்னிக். ஓகேங்களா, கிரிப்டோகிராஃபிலலாம் ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். கரெக்டான ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்குவோம். தென் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் இதுக்கு இன்டெகிரிட்டிக்கான எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கோம், நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஆத்தரைஸ்ட் யூசருக்கு அந்த டேட்டா அவைலபிளாக இருக்கணும். ஸோ த இன்ஃபர்மேஷன் இஸ் ஆக்சசிபிள் அண்ட் யூசபிள் வென் பை ஆத்தரைஸ்ட் யூசர். ஓகேவா, எப்போ நீடட் ஆகுதோ ஆத்தரைஸ்ட் யூசருக்கு தேவைப்படுதோ அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கிறது. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே அவைலபிள் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா பிஸ்னஸில் எப்போ வேணுமோ நம்ம டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இங்கே என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிடண்டன்ட் சிஸ்டம் ஆர் பேக்கப் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கப்ப ஈஸியாக டேட்டாஸை எடுத்துக்க முடியுது. நெக்ஸ்ட் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டாவை வச்சிருந்து அங்கங்கே மால்சீசியஸ் அட்டாக் இல்லாமல் டேட்டா வச்சிருப்பாங்க, எப்போ வேணுமோ நம்மளால எடுத்துக்க முடியும். ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி மீன்ஸ் ஒன்றுமே கிடையாது, ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் கிட்ட நம்ம டேட்டாவை இது பண்ணுறது. அதாவது ஆத்தரைஸ்டு யூசர் கரெக்டான சம் பர்சன் கிட்ட மட்டும் நம்ம ஆத்தரைசேஷன் பவரை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் அதை போட்டால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டான பர்சன் என்னால் செக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் செக்கிங்கில் என்ன பண்ணிடுவேன், நீங்கள் கரெக்டான பர்சன் இல்லைன்னு ஒமிட் பண்ணிடுவேன், என் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ராட்ஸ் யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் ஆத்தென்டிசிட்டி அப்படின்வோம். ஸோ ஆத்தென்டிசிட்டி என்ஷோர் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்யூன் அண்ட் கம் ஃப்ரம் த ட்ரஸ்டட் சோர்ஸ். ஓகேவா, கரெக்டான பர்சன் கிட்ட இருந்து தான் நம்ம டேட்டா வந்திருக்கா, கரெக்டான இடத்துல இருந்து தான் வந்திருக்கான்னு நான் செக் பண்றதுக்கு இந்த ஆத்தென்டிசிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எதை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஒன் நான் ரெப்யூடியேஷன் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம டெனி பண்ண முடியாது, அதாவது நிராகரிப்பு பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அப்படின்னா கரெக்டான பர்சன் கிட்டேருந்து வரப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு ஆத்தரைஸ்ட் யூசர் கிட்டேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ணுறப்பையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப அது கரெக்டாக நடக்குது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுறணும், நம்ம எதையுமே இன்வால்வ் ஆக முடியாமல் இருக்கிறது நான் ரெப்யூடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இட் என்ஷூர்ஸ் தட் ஆக்ஷன் ஆன் இன்ஃபர்மேஷன் கேன் பி ட்ரேஸ்ட் டு ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல் ஆர் என்டிட்டிஸ். அக்கௌண்டபிள் அப்படின்னா கரெக்டான பர்சன் கிட்ட இருக்கா, ஒரு சர்டைன் யூசர் கிட்ட தான் அது போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு நான் சொல்றது. அதாவது பொறுப்பா யார் இருக்காங்க, அந்த பொறுப்பானவங்க கிட்ட தான் அந்த டேட்டா இருக்கா. இப்போ நான் ஒரு சர்டைன் பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா நான் ஒரு மேனேஜரா இருக்கேன். இல்ல எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் ஒர்க்கு கோஆர்டினேட்டரா இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட எந்த விஷயம் வரணுமோ அந்த ஒரு இன்ஃபோ நடந்துச்சுன்னா அது கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லணும். இப்போ கோஆர்டினேட்டரா இருக்காங்கன்னா அவங்க பிரின்சிபல்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும்னா சொல்லணும். இந்த மாதிரி அக்கௌண்டபிள் பர்சன் மீன்ஸ் கரெக்டான ஒரு நிலையில இருக்கவங்க பர்சன், அவங்க கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல் கிட்ட தான் போய் சேருதா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கானா அதை ஃபுல்லாவே ஆடிட் பண்ணி மானிட்டர் பண்ணி செக் பண்றது, இதுதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு டிடெக்ட் malicious ஆக்டிவிட்டி. ஓகேவா, அன்வான்ட் பிஹேவியர் இருந்துச்சு, ஒரு
HECS மீன்ஸ் அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படின்னா என் டேட்டாவில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே லாகிங் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஆக்குறோம் நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி சம் திங்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியையும் பார்க்கலாம். தீஸ் ஆர் த சம் கேரக்டரிஸ்டிக் யூஸ்ட் இன் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, ஆத்தென்டிசிட்டி, நான் ரெப்யூடியேஷன், அக்கௌண்டபிலிட்டி, மொத்தம் 6 கேரக்டரிஸ்டிக் வந்து இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள அடுத்தடுத்த கொஸ்டின் போகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.